ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெட்சிஐஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட்டு பேப்பர் 1 எக்ஸாம் நம்ம எல்லாருமே நல்லபடியாக எழுதியாச்சு. அந்த எக்ஸாமுக்கு உண்டான ஜிகேயில் உள்ள, அதாவது நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து மொத்தமாக எழுதியிருப்போம். அதில் உள்ள வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த வினாக்களுக்கு என்னென்ன விடைகள் அப்படின்னு பற்றிய குறிப்புகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேரடியாக திண்மம் வாயுவாக மாற்றமடைதல் டேஷ் என்னப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் சி, பதங்கமாதல். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாற்றில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, சிட்ரிக் அமிலம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் டெட்ராய்டு என்று எந்த நகரம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் டெட்ராய்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய நகரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது சென்னை மாநகரம். அடுத்து, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் சி, டார்ஜிலிங். அடுத்த கொஸ்டின், ஒரு கூற்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது கூற்று 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மலைகள் இரண்டாம் நில மாற்ற தோற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது கரெக்டு தான். அடுத்து கூற்று 2, மரியானா அகழியின் ஆழம் எவரெஸ்ட் உயரத்தை விட அதிகம். இதுவும் நமக்கு சரிதான். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1, 2 சரிங்கிறது, அதாவது ஏ தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது கொடுமணல் அப்படின்னு நம்ம எதை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு. அதாவது இது வந்து நமக்கு வந்து அகழ்வராய்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, ஆராய்ச்சி, அதில் உள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழடி அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. பட்டணம் அப்படின்னா கேரளா. ஆதிச்சநல்லூர் வந்து நமக்கு வந்து திருநெல்வேலி. இதில் நமக்கு திருநெல்வேலினாலும் கரெக்டு தான், தூத்துக்குடினாலும் கரெக்டு தான். ஓகேவா? அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது காற்றின் மூலம் விதை பருவுதல் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அனிமோகோரி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நீரின் மூலம் விதை பருவுதல் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோகோரி. விலங்குகள் மூலம் விதை பருவுதல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூகோரி. சுயவழியில் விதை பருவல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோகோரி. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி. சரியா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க, கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை அப்படின்னா அதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முத்தோலிகள், அதாவது டி தான் ஆன்சர். அடுத்து, மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி பற்றி படிக்கும் படிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னது, மானுடவியல். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் டி, நாட். அடுத்து, சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நான் கரெக்டான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். அதாவது ஏ, ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி வந்து அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. இதுதான் நமக்கு கரெக்டு. அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இது நமக்கு என்னது சரி. அடுத்து காரணம் 6 என்ன கொடுத்துருக்காங்க, புதுப்பிக்க இயலாத வளங்களை ஒரு முறை பயன்படுத்தி விட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஏ, கூற்று சரி, காரணமும் சரிதான். அடுத்து என்ன கொடுக்குறாங்க, முதலில் நில வரைபடத்தில் அச்சு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பி, தாலமி. அடுத்து, அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, பிரேசில். அடுத்து, பின்வருவனவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1098. அடுத்து, நைட்ரஜனை விட நீரில் 2 மடங்கு அதிகமாக கரையும் தன்மை உடைய வாயு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன, சி, ஆக்சிஜன். அடுத்து, இந்த கனிமத்தை உட்கொள்வதால் ஆஸ்டிரோபோரோசிஸை, அதாவது எலும்பு உடையும் தன்மையை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம். எலும்புனாலே நம்ம எதை தான் சொல்லுவோம், கால்சியம் தான் சொல்லக்கூடியது. அடுத்து, எந்த தாவரத்தின் மகரந்த துகள்கள் எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது? ஆன்சர் நமக்கு சோளம். அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர்க்கோளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கி உள்ளது. கூற்று 2, நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது.
இந்த இரண்டுமே சரியான கூற்றுகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு கூற்று 1 வந்து சரி, ஆனால் கூற்று 2 வந்து தவறு. அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இரு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகள் கோபர் வாயு உலைகளில் பயன்படுகின்றன. ஓகே. கூற்று 2, உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே சரிதான். சரியா? அடுத்து கீழ்காண்பவற்றில் எவை உராய்வினை அதிகரிக்கும் வழிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம். அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு டி, பெங்களூரு. அடுத்து உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் நாள் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3. அடுத்த கொஸ்டின் கூற்றை ஆராய தான் கேட்டிருக்கிறாங்க. மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும். 2வது கூற்று, காற்றில் 4 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. இதுவும் நமக்கு என்னதான் சரிதான், இரண்டுமே சரிதான். நமக்கு ஆன்சர் ஏ. அடுத்து வெள்ளொளி கதிரின் டேஷ் மூலம் வானவில் தோன்றுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, நிறப்பிரிகை. அடுத்து கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜங்டிவா. சரியா? அடுத்த கொஸ்டின், உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஆஷ்மோலியன். அடுத்த கொஸ்டின், தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கையானது டேஷ் பூச்சிகள் மூலம் நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேனீக்கள். அடுத்து பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உத்திரமேரூருங்கிறது. இது நமக்கு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஓகேவா? அடுத்து வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஜெய்ப்பூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் பொறுத்தளவுக்கு இப்போ டெட் பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு அனைத்து வீடியோக்களுமே அப்லோட் பண்ணிட்டோம். இனி அடுத்தபடியே நம்ம டெட் பேப்பர் 2 எழுதக்கூடிய அந்த வினாக்களுடைய விடை குறிப்புகளும் கண்டிப்பாக நம்மளுடைய அகாடமிக் சேனலில் யூடியூப்பில் போடுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ரெகுலர் கிளாஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெட் பேப்பர் 1 நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நியமன தேர்வுக்கு நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.